7ஆம் ராசியான துலாம் ராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஒரு நல்லா இருந்தாங்க. எப்படிங்க? நல்லா இருந்தாங்க. நேத்து வரையிலும். ம். இந்த குரு பெயர்ச்சி நடக்கப் போகின்ற நாள் வரையிலும். நம்ம நெகட்டிவ் எதுவும் பேசலைங்க. நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தாங்க. ஓரளவு காப்பாத்திட்டு இருக்கு. நீங்க ஒரு மனிதனை ஒரு கிரகத்த மட்டுமே வச்சு பேச முடியாது. சொந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா. ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட கோச்சார பலன். கோச்சார பலன்களை பார்க்கின்ற போது இந்த மார்ச் மாதத்திலிருந்து சனி 6ல இருக்காரு. அது யோக பலன். 11ஆம் இடத்துல கேது இருக்காரு. அதுவும் யோக பலன். ம். 2 கிரகங்கள் பலமாக இருக்கு. ஓகே. இப்ப நாம பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்காரு. இதுவும் யோகமான பலன். மே மாதம் 28ஆம் தேதி ஜீவனஸ்தானத்திற்கு குரு வருகிறார். இந்த 10ஆம் இடத்து குரு பத்தி சொல்லிட்டே இருக்கோம். கன்னிக்கு பேசிட்டு அதை பத்தி. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன்களை உண்டாக்குவார். ம். இப்போ நல்ல வேலையில் இருப்பீங்க. அந்த வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம். தொழிலில் தடைகள் வரலாம். இல்லை இருக்கிற இடத்தை விட்டு இடம் மாறலாம். நிறைய நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கேற்ற முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஒரு பக்கம் பொதுவாகவே இந்த வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும், வருமானத்தில் பிரச்சனை ஏற்படும், தொழிலில் நெருக்கடி ஏற்படும். இதுதான் பொதுவான விதி. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக நேர்மையாக நடந்து கொள்வது என்பது நன்மை உண்டாக்கும். அதிகபட்ச ஆசைகள் ம். வேற மாதிரி கொண்டு போய் விட்டுடும். வேலையை இழக்கடி சூழல வரும். இந்த நேரத்தில் 2 விஷயங்கள் பார்த்தாகணும். மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இத்தனை நாளும் துலாம் ராசினர் எப்படி இருந்தீங்களோ, இப்போ குடும்பத்து மேலே அக்கறை வரும். குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கின்ற நிலை உண்டாகும். ம். எதிர்பார்த்த வருமானம் வரும், பணப்பழக்கம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும், குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், செல்வாக்கு இருக்கும். 4ஆம் இடம் சந்தோஷ இடத்தையும் சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். தாய் வழி அவருடைய ஆதரவு, எதிர்பார்த்த சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். ஆனால் சனியே யோகம்தான். ம். சனியை இவர் பார்க்கின்ற போது இன்னும் யோக பலன்கள். எதிரிகளே கிடையாது, நோய் நொடி கிடையாது, செல்வாக்கோடு வாழ முடியக்கூடிய நிலை துலாம் ராசிக்கு இருக்கு. புரியுங்களா? பிரச்சனைகள் எதுவும் இல்லை. 8ஆம் ராசியான விருச்சகம் ம். எப்படி இருக்க போகுது? ஏன்னா ஆல்ரெடி 9ல குரு இருக்குன்னு சொல்றாங்க. இனி எப்படி இருக்க போகுது? அதுவும் இப்போதான் 8ல் குரு இருக்கார். ஓகே. இப்போ 8ல் குரு இருக்காரு. 9க்கு குரு வரப்போறார். இப்போ அதான் சொல்றேனே, ஒரு குரு பற்றி பேசுகின்ற போது குரு ஒரு கிரகங்க. சுப கிரகம், மங்கள கிரகம். குரு ஒரு கிரகம் தான். அந்த நேரத்தில் பிரதான கிரகங்கள், மற்ற கிரகங்கள் இருப்பாருங்க. ஒவ்வொரு கிரகமும் 2.25 நாட்கள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற சந்திரன் கூட உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிடுவார். அப்போது நம்ம ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு பேசக்கூடாது. கண்டிப்பா. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனியுடைய சஞ்சாரம் எங்கே? 5ஆம் இடத்துல. ராகுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல கேது. ஒரு மிக நெருக்கடியான காலகட்டம். கொஞ்சம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியின் போது கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துச்சு உங்களுக்கு. சனி நகர்ந்த போது 4ஆம் இடத்தை விட்டு அர்த்தாஷ்டம சனி நகர்ந்த பிறகு சனியுடைய பார்வை ராசியை விட்டு விலகியது. சனி 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். ம். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பாக்கியஸ்தானத்துக்கு 9 வரார். பொதுவாக 9ஆம் இடத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய 5ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பார். புரியுங்களா? எப்பொழுது குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கிறாரோ அந்த ஜாதகருக்கு, அந்த ராசினருக்கு அந்த காலகட்டம் 100% யோகமான காலகட்டம். ம். எடுத்த வேலைகள்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள்லாம் நடந்தேறும். அது உயர்கல்வியா, திருமணமா, வேலைவாய்ப்பா, சொந்த வீடா, அரசியல் பதவியா, இப்படி எதுவெல்லாம் உங்களுடைய கனவாக இருக்கிறதோ, ஒவ்வொருடைய கனவு என்பது வெவ்வேறு. அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக ஜென்ம ராசி குரு பார்க்கின்ற போது அமையும். ஓகே. அப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போதே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைச்சிடும். சில பேர் சொந்த வீடு கூட அமைஞ்சிடும். சரிங்களா? தெய்வ அருள் கிடைக்கும் சொல்லலாம். இன்னும் முழுமே தெய்வ அருள். சரிங்களா? அப்போ விருட்சிக ராசினருக்கு இதுதான் ஒரு யோகமான காலகட்டம். இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தைரியமாக செயல்பட முடியும். 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனியையும் குரு பார்க்கிறார். புரியுங்களா? அப்போ குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகளுக்காக ஏற்பட்ட பிரச்சனைகள், ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கு பாருங்க. அதையெல்லாம் விலகி பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய, பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை காணக்கூடிய நிலைகளும் ஏற்படும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே உண்டாகும். புரியுங்களா? பூர்வீக சொத்துகள் இருந்தால் அதில் ஒரு சாதகமான நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த விருட்சிக ராசினருக்கு கடக குரு மிகப்பெரிய யோக பலன்களை கொடுப்பார்.
திருச்செந்தூர் முருகனை இவர்கள் வழிபடுவது நன்மை உண்டாக்கும்.